அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எல்லாருமே வருகிற நாட்களில் எலும்பு போகிறீங்க, பிரகாசிக்க போகிறீங்க. அதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு கேட்டால் ஜெபம். பார்த்துக்கணும், ஜெபந்தான். இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு வெளிய ரங்கமாக பலனளிக்க போகிறது. இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன காரியம் நடக்க போகுது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அரை கதவை பூட்டி கொண்டு நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு நடக்க போகிற காரியங்கள் என்ன. இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல துக்கங்கள், பல நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், விளைவேன வரலாம், அந்த நேரத்தில் நீ எப்படி இருக்கணும், அந்த பிரச்சனையை எப்படி நீ முறியடிக்கணும், அந்த துக்கத்தை எப்படி நீ முறியடிக்கணும், அந்த விளைவனத்தை எப்படி முறியடிக்கணும்னு அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நம்ம நல்லா தொழில் பண்ணி கொண்டு இருக்கிறோம், நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திடீரென்று நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுக்கு எதிராக செயல்பாடுகள் வருது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏசப்பா யாருக்கும் எந்த துரோகம் செய்யலை, எல்லாத்துக்கும் நன்மை தான் செஞ்சார். இயேசு மூலமாக யாரும் கெட்டு போனவங்க என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. வேதத்தில் அப்படி கிடையாது. இயேசு மூலமாய் வாழ்வு பெற்றவர்கள் அனைவரும் உண்டு, இயேசு மூலமாக உயிர் பெற்றவர்கள் அனைவரும் உண்டு, இயேசு மூலமாக செல்வந்தராய் அனைவரும் உண்டு, இயேசு மூலமாக பாவிகள் மனம் திருப்பியிருக்கிறாங்க, இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இயேசு மூலமாக அநேகர் சுகத்தை பெற்றிருக்கிறாங்க, நிரந்தர பலவீனங்கள் இயேசு மூலமாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதங்களை தான் இயேசுவானவர் செய்து கொண்டு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டு வந்த அந்த இயேசுவுக்கு தான் பல சோதனை வந்தது. ஆனால் அந்த சோதனை வேளையிலே அவர் என்ன செய்தாரோ அதை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்யும், உண்டாகும். இப்போ இயேசுவுக்கு ஒரு சோதனை வந்தது. எதிராளிகள் அவரை குறித்து சூழ்ச்சி பண்ணுகிறார்கள். எதிராளிகள் அவரை எப்படியாவது சிலுவையில் அடிக்கப்பட வேண்டுமே என்று சூழ்ச்சி பண்ணுகிறார்கள், ஒரு ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இயேசுவானவர் என்ன செய்தார் என்று கேட்டால், லூக்கா 6ஆம் அதிகாரம் 11-12. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் இன்னைக்கு நிறைய பேர் மூர்க்க வெறி கொண்டு நம்ம குடும்பத்தை, நம்முடைய வேலையை, நம்முடைய தொழிலை எப்படியாவது கெடுக்கணும், எப்படியாவது ஒன்றுமெல்லாம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதே போல இயேசுவானவருக்கு ஒரு சோதனை வந்தது. அவர்கள் மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவர் என்ன செஞ்சாங்களா, என்ன செஞ்சாங்க, நல்லது செய்கிறதுக்கு ஆலோசனை பண்ணாங்களா, நன்மை செய்கிறதுக்கு ஆலோசனை பண்ணாங்களா, அவரை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது ஆலோசனை பண்ணினார்கள். அந்த நேரத்தில் இயேசுனவர் என்ன செஞ்சார்னா, அந்த நாட்களிலே அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையை ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த ராம் மூலமா ஜெபிக்கிற ஜெபத்தில் கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதம் ஒன்னே ஒன்று, நிறைய இருக்கு. அதில் ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டால், எதிராளிகள் பண்ணுகிற சூழ்ச்சி அந்த இரவுலையே அது சுட்டரிக்கப்பட்டு உண்ணாம ஆகும். இரவு ஜெபத்தில் இயேசுவானவரை குறித்து மூர்க்க வெறி கொண்டு ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும், உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், உனக்கு செய்வன ஆவி அனுப்பணும், உனக்கு ஏவுதல் ஆவி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் பிள்ளைக்கு எதிராக மூர்க்க வெறி கொண்டு உன்னை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டு ஆலோசனை பண்ணி கொண்டு ஒரு இடத்துல உன் உற்றார் உறவினர்களோ சொந்தங்களோ நண்பர்களோ உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி கொண்டு ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட குடும்பத்தார், அப்படிப்பட்ட நபர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க.
எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் குடும்பத்துக்கு எதிராக இந்த குடும்பத்துக்கு எப்படி செய்வனம் வைக்கணும், இந்த குடும்பத்தை எப்படி கீழே விலை தட்டணும், இந்த குடும்பத்தை எப்படி ஒண்ணுமலம் ஆக்கணும், இந்த குடும்பத்தை எப்படி கணக்காரன் ஆக்கணும், இந்த குடும்பத்தை எப்படி இந்த ஊரை விட்டு ஓட வைக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட்டம் போட்டு மூர்க்க வெறி கொண்டு ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தை குறித்து. இது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் தொழிலை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன்னை ஒண்ணுமலாம ஆக்க வேண்டும் என்று உனக்கு எதிராக ஒரு ஆலோசனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஆலோசனை அதமாகி போகும்படியாக, அந்த ஆலோசனை சுட்டரிக்கும்படியாக, அந்த மூர்க்க வெறி கொண்ட ஆலோசகர்கள் ஒன்றுமில்லாமல் சிதறொண்டு ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியா ஓடி போகும்படியாக இங்கே இயேசுவானவர் ராம் முழுவதும் ஜெபத்தில் தரித்திருந்தார். நடந்தது என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இங்க இருந்தீங்கன்னா நீங்க சங்கீதம் 35 படிச்சுட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க. சங்கீதம் 35 படிச்சு பார்த்துட்டு முழுவதுமாக படிச்சு பாருங்க. ஜெபிச்சுட்டு படிச்சு பாருங்க. எதிராளிகள் உங்களுக்கு செய்கிற சூழ்ச்சிகள் எல்லாமே அடங்கப்பட்டிருக்கிறது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அது எப்படி நான் ஒரு வசனம் இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 35 1ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என் வழக்காளியோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறோடு நீர் கேடகத்தையும் பரிசையும் படுத்தி எனக்கு ஒத்தாசையாக என்னை துன்பப்படுத்துவதோடு எதிர்த்து நின்று அவர்களை மறித்து. இந்த சங்கீதம் 35 எதிராளிகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவர்கள் கீழே விழும்படி ஒரு ஜெபம். அடுத்து அவங்க எப்படி உனக்கு எதிராக பேசுறாங்கன்னா 21ஆம் வசனம், எப்படி சொல்றாங்க? வாயை விரிவா திறந்து ஆ ஆ ஆ என் கண்ணு பார்த்துச்சு, அப்படி இருந்துச்சு அப்படின்னு வாயை திறந்து என்ன செய்யறாங்க? பொய் பேசுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப அது கீழே உள்ள வசனம் என்ன சொல்லுது? கர்த்தாவே நீர் இதை கண்டீர், மௌனமா இராதையும், ஆண்டவரே எனக்கு தூரமாகாதே. இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது உங்களுக்கு இருந்தார்கள் என்றால் இந்த சங்கீதம் 35 வாசித்துட்டு ஜெபித்து பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பார்க்க போகிறீங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எதிராளிகள் கீழே விழுவதை நீங்கள் என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. அதான் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் எதிராளிகள் இயேசுக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணி கொண்டு ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இயேசுவானவர் என்ன செஞ்சார்? ராம் முழுவதும் ஜெபிச்சார். ஒரு காரியத்தை ராம் முழுவதும் ஜெபிக்கிற ஜெபத்தில் எதிராளிகள் கீழே விழுவார்கள். இன்னொருத்தர் ராம் முழுவதும் ஜெபிச்சார். எதுக்காக ஜெபிச்சாரு? ஏசா எதிராளி எலும்பி வந்துக்கிட்டு இருக்காரு, அவர் என்னை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு யாக்கோப்பு ராம் முழுவதும் என்ன செஞ்சாரு? ஜெபிச்சாரு. புரியுதா புரியலையா? இந்த ஜெபம் எதுக்குன்னு கேட்டால் எதிராளிகள் கீழே விழுவதற்கு. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போது தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்ன என்று முதல் காரியமாக என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக நீங்கள் ஜெபிக்க உட்காந்தீங்கன்னா முதல் காரியமாக உங்கள் எதிராளிகள் எல்லாமே கீழே விழுந்து விடுவார்கள். உங்கள் எதிர்க்கிறவர்கள் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. சங்கீதம் 25:3-4. அல்லேலூயா. நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் காத்திருந்து உட்காந்துருந்தீங்கன்னா ரெண்டாவது காரியம், நீங்கள் எந்த இடத்துலையும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. எந்த சூழ்நிலை என்ன செய்ய மாட்டீங்க? வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. தலைநிமிர பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அந்த சங்கீதம் 25:5 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அதை வாசிங்க. சங்கீதம் 25:5. பாதைகளை இங்கே பாருங்க. இன்னைக்கு பல காரியங்களை பல வேலைகளை நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு சரியான ஒரு ஆலோசனை இல்லாமல், ஒரு சரியான ஒரு பலன் இல்லாமல், இந்த காரியத்தை செய்வோமா, இந்த காரியத்தை செய்ய வேணாமா, இந்த காரியத்தை போவோமா, இந்த காரியத்தை போக வேணாமா என்று பலவிதமான குழப்பங்களோடு தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உங்களுக்கு ஆலோசனை தேவை, உங்களுக்கு போதிக்கிற போதனை தேவை. ஆனால் மனித போதனையை காட்டிலும் இயேசுவின் போதனை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அது தோல்வியில் முடியாது, அது ஜெயத்தில் மாத்திரம்தான் முடியும்.
அப்போ இந்த தேவ ஆலோசனை உங்களுக்கு வேண்டும் என்றால் இங்கு அவர் சொல்லுகிறார். இந்த சங்கீதம் 25:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க திருப்பி. உம்மை நோக்கி நாள் முழுது காத்திருக்கும் போது உனக்கு நான் ரட்சிப்பை கொடுப்பது மாத்திரமல்லாமல் நீ எப்படி நடக்க வேண்டும் என்ற காரியங்களை உனக்கு நான் போதிப்பேன். அவர் தவறான வழியிலே அவர் போதிக்க மாட்டார். அவர் அற்புதமான வழியில் நடக்கும்படி போதிப்பார். அவர் அதிசயமான வழியிலே நடக்கும்படி போதிப்பார். அவர் வெற்றியான பாதையிலே நடக்கும்படி போதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு போதனை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள், இந்த வசனம் சொல்லுது, ஒரு நாள் முழுவதும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்தேன். அப்படி காத்திருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால் போதனை. அது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தில் எப்போதுமே ஒரு பலன் இருக்கணும். உங்கள் இருதயம் எப்போதும் ஸ்திரப்பட்டு இருக்கணும். உங்கள் இதயத்துக்குள்ள கவலை, வேதனை, கஷ்டம் வரக்கூடாது. எப்போதுமே பலனாக இருப்பதற்கு சங்கீதம் 27:14 என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உங்களுக்கு அலைஞ்சு போன, நொந்து போன, குழப்பமான இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அன்பார்ந்தவர்களே, நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறனால கிடைக்கிற நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு திடமனதை கொடுக்கிறார், ஒரு தைரியமான மனதை கொடுக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, இருதயம் ஸ்திரப்படுகிறது. இன்னொரு வசனம் சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமி என்ன செய்வாய். ஏறுங்க, இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, கஷ்டத்தின் மத்தியில் போய் கொண்டு இருக்கிறேன், போதிய வருமானம் எனக்கு இல்லை, எப்படியாவது ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற நினப்பில் குழப்பத்தில் இருந்தால், இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீ பூமியை, இடத்த நீ என்ன செய்யலாம், சொந்தமாக்கலாம். பூமியை, இடத்த நீ என்ன செய்யலாம், சொந்தமாக்கலாம். அவர் சொல்கிறாரு, நீ பூமியை சொந்தமாக்குவதற்கு நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை நீ கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை என்ன செய்வாய். இந்த வசனத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கணும், ரெண்டாவது வழியை கை கொள்ளணும். அப்பொழுது, எப்பொழுது, ரெண்டு காரியத்தை செய்யும் போது என்ன வருது உங்களுக்கு சொல்லுங்க. ரெண்டு காரியத்தை செய்யும் போது என்ன உங்களுக்கு கிடைக்குது சொல்லுங்க. நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அவர் வழியை நான் கை கொண்டுட்டேன்னா நான் ஒரு இடத்த சீக்கிரம் வாங்கிடுவேன். காசு இல்லை, பணம் இல்லை, எப்படி இடம் வரும் அப்படின்னு கேட்டால், நீ கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தேன்னா காசு பணம் வருவதுக்கு எப்படி இந்த பீஸ் கட்டுவதுக்கு காசு பணம் வந்துச்சோ அதே போல் உனக்கு அந்த இடத்த வாங்குறதுக்கு கர்த்தர் காசு பணத்தை என்ன செய்வார், கொண்டு வந்து கொடுப்பார். கட்டப்படாத காரியங்கள் கட்டப்படும். எப்ப எப்ப சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கை கொண்டு இந்த மாசத்துல ஒரு இடத்த வாங்க போறேன். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கை கொண்டு நான் இடத்தையும் வீட்டையும் வாங்க போகிறேன். அல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு சிம்பிளான மேட்ரு பார்த்தீங்களா? சிம்பிளான ஒரு காரியம். நீ காத்துருங்க, கை கொள்ளுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, தூக்கி உங்களை என்ன செய்வாரா, உயர்த்துவார். எப்படி போட்டிருக்கு, தூக்கி உயர்த்துவார், மேலே உயர்த்துவார். நீ கீழாக மாட்டே மேலாவாய், வாழாக மாட்டே தலையாவாய், மலை மேல் இருக்கிற பண்றம் நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பலன். ஏசியா 40:31 என்ன சொல்லுதுன்னா, சீக்கிரம் நான் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏசியா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து என்ன செய்வாங்க. இப்போ இங்கே இருங்க, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் சமூகத்தில் நீ மட்டும் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா ஒரு கழுகுக்கு ஒப்பான ஒரு பலன். கழுகு எப்படி வானத்தை ஒட்டி பறக்குதோ அதே போல் உங்கள் வாழ்க்கை வானத்தை ஒட்டி பறக்க போகுது. அதே போல் உங்கள் குடும்பம், அதே போல் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ்ஸு, அந்த கழுகு எப்படி உயர பறந்துட்டு போகுதோ, செட்டையை அடித்து பறந்துட்டு போகுதோ, அதே போல் நீங்களும் செட்டைகளை அடித்து பறந்து ஒரு உயரத்தில் உங்களை கர்த்தர் வைக்க போகிறாரு. கை தட்டா பார்க்கணுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி நம்மளுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது.
கர்த்தர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, உலகப்பரமான காரியங்களுக்கு நேரம் கிடைக்கிது. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, நீ கர்த்தர் சமூகத்தில் ஒரு நாள் முழுது நீ உட்காந்தேனா எங்கேயுமே போகக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து வேதம் வாசிக்க, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, வேதம் வாசிக்க, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, இதை மாத்திரம் ஒரு நாள் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா ஒரு கழுவுக்கு உண்டான பலன் உங்களை தேடி வந்துடுது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 46:10 என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து, இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் அமரும்போது நீங்கள் தேவனை நீங்கள் என்ன செய்வீங்க, அறிந்து கொள்வீங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற என் தகப்பன் என்பதை நீங்கள் எப்போது அறிந்து கொள்ள முடியும். இப்போது எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில், எத்தனையோ துக்கத்தின் மத்தியில் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர், எந்தெந்த காரியத்தை செய்கிறவர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு, உங்கள் மனதிலே புரியும்படிக்கு எப்போது அது உணரப்படும் என்று கேட்டால், நீங்கள் எப்போது தேவ சமூகத்துக்கு வர்றீங்களோ, எப்போ தேவ சமூகத்தில் உட்கார்றீங்களோ, அந்த நேரத்தில் கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். செங்கடலை பிளந்தவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யோர்தானை கடக்க பண்ணிடுவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கசப்பான தண்ணீரை மதுரமாக தண்ணீராக மாற்றியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 2 மணியை பெருக பண்ணிடுவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 10 குஷ்டங்களை குணமாக்கியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இளம் வாலிபனை பாடையில் உயிரோடு எழுப்பினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட அறியாத காரியங்களை நீங்கள் அறியும்படிக்கு இது எங்கே மறைபொருள் வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், சும்மா அங்கங்கே உட்காரத்தில் கிடைக்காது. நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தேவ சமூகத்தில் அமைதியாக வந்து உட்காந்து தேவனை மையப்படுத்த பாருங்கள். அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், தன்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். நான் எப்படி உன் பக்கத்தில் இருக்கிறேன், நான் என்னென்ன காரியம் உனக்கு செய்ய போகிறேன் என்று அவர் சொல்லுவார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 33:18 என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்கள் என்ன சொல்ல, மரண பிடியிலிருந்து. ஏங்க, ஒரு மரண போராட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? ஒரு பெரிய மரணம் உங்களை தொற்றுச்சா? ஒரு பெரிய மரணம் உங்களை தொடப்போகுதா? மரணத்தின் விளிம்பில் நிற்கிறீங்களா? கர்த்தர் சொன்னாரு, அந்த மரணத்திலிருந்து உன்னை காப்பாற்றப்பட வேண்டும்டா, நீ தேவ சமூகத்தில் காத்திரு. நீ காத்திருக்கும் போது மரணத்தின் பிடியிலிருந்து நீ தப்பி வைக்கப்படுவாய். அந்த வசனத்தை சத்தமா சொல்லுங்க. மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்க கர்த்தர் சமூகம் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தகப்பனே, மரண பிடியிலிருந்து நான் தப்புவிக்க தேவ சமூகத்தை நாடுவேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், ரோமர் 8:23, ரோமர் 8:23. இங்கே பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே எத்தனையோ காரியங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், படித்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். ஆனால் ஒரு கற்பத்தின் கனி உண்டாகுவதற்கு, ஒரு குழந்தை வாக்கியம் ஒரு கணவன் மனைவிக்கு உண்டாவதற்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு, என்ன சொல்லுங்க, புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருக்க வேண்டும். சொல்லுங்க, புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் சமூகத்தில் ஒரு 4 புல்லாக காத்திருந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கண்டிப்பான முறையிலே ஒரு கணவன் மனைவிக்கும் கண்டிப்பான முறையிலே ஒரு புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த வசனம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வசனம் நம்மளுக்கு போதிக்குது. என்ன போதிக்குது அப்படின்னு கேட்டால், ஜென்ஸில் ஒருத்தர் வாசிங்க சத்தமா. புத்திர சுவிகாரம், அதாவது பிள்ளை செல்வம். புத்திர சுவிகாரம் என்னது?
பிள்ளை செல்வம். அந்த பிள்ளை செல்வம் உங்களுக்கு கிடைப்பதற்கு அடுத்த வரி என்ன போட்டிருக்கு? காத்திருந்து. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கணும். அல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபத்தில் கிடைக்கிற ஒரு காரியம் அது மாத்திரமல்ல, தேவன் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை கீழாக்க மாட்டேன் மேலாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ வெளியே புறப்பட்டு போய் நீ கொளுத்த கண்டுக்கு போல வளருவாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ பிள்ளைகளின் சமானத்தை நீ பார்ப்பாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒளிமர கன்றுகளை போல உன் சந்ததி வளரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அநேக ஜாதிகளை நீ ஆளுவாய், அவர்களால் உன்னை ஆளுவதில்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதோ அநேகர்களுக்கு முன்பாக உன்னை தலைநிமிர பண்ணுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ உன்னதமானவரின் மறைவில் நீ மறைந்திருக்கிறாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வாத உன் கோடார் தனக்காத பொல்லாப்பு உனக்கு நேரிடுது என்று சொல்லுகிறார். நீ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் தவித்து தள்ளாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கடைசியாக எபிரேயர் 6:15 என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 6:15, அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன செஞ்சான்? பெற்றான். என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு என்ன செய்யணுமா? காத்திருப்பு தேவை. வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்? காத்திருப்பு தேவை. எங்கே காத்திருக்கணும்? ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா? எங்கே காத்திருக்கணும்? பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? எங்கே காத்திருக்கணும்? ரேஷன் கடை இல்லையா? எங்கே காத்திருக்கணும்? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இல்லையா? எங்கே காத்திருக்கணும்? டிவி முன்னாடியா? எங்கே காத்திருக்கணும்? சினிமா பட தியேட்டர் இல்லையா? நீங்கள் காத்திருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். நீங்கள் காத்திருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். அன்னால் அம்மா தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். யாக்கோபு தேவ சமூகத்தில் காத்திருந்தார், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். எஸ்தர் ராஜாத்தியை தேவ சமூகத்தில் காத்திருந்தார், அற்புதங்களை பெற்றுக்கொண்டாள். தானியேல் தேவ சமூகத்தில் காத்திருந்தார், அற்புதங்களை பெற்றுக்கொண்டாள். எசேக்கியா தேவ சமூகத்தில் காத்திருந்தார், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார், அவர் முகம் பிரகாசம் அடைந்தது, 10 கட்டளை பெற்றார், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். ஈசாக்கு மாலை வேளையிலே தேவ சமூகத்தில் தியானம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அவர் விதைச்சது அவர் 100 மடங்கு அவர் அறுவடையை பார்த்து ஒரு வெற்றி வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அவர் துறவு தோண்ட இடமெல்லாம் அங்கே தண்ணீர் ஊற்று உண்டானது. காரணம், எப்படி? அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்தது நிமித்தமாக. இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் கணவன் வாழ்க்கையிலே மனைவி வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கலாம். இது ஏன் தடைபட்டு கொண்டிருக்கிறது? இது உடனே எனக்கு வர வேண்டுமே என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் ஒரு நாளை ஒதுக்கி தேவ சமூகத்திலே அன்னாள் அம்மை போல, எஸ்தர் அம்மாவை போல நீங்க காத்திருந்து தேவ சமூகத்திலே துதித்து ஆராதித்து ஜெபிக்கும் போது, கர்த்தர் எப்படி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்தாரோ, எப்படி ஈசாக்குக்கு கட்டவிழ்த்தாரோ, எப்படி யோசேப்புக்கு கட்டவிழ்த்தாரோ, எப்படி தாவீதுக்கு கட்டவிழ்த்தாரோ, எப்படி தானியேலுக்கு கட்டவிழ்த்தாரோ, அதே போல உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து நம்மளை பெருகவே பெருக பண்ணுவார். எல்லாம் கைத்தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் காத்திருப்புல கிடைக்கிற ஒரு ஜெபம். பார்த்துக்கொள்ளுங்க, காத்திருக்கிறனால கிடைக்கிற ஒரு சம்பவம். எதிராளிகள் கீழே விழுகிறார்கள், வெட்கப்பட்டு போகாமல் இருப்போம், தேவனால் போதிக்கப்படுவோம், இறுதியும் ஸ்திரப்படும், நம்மளை தூக்கி உயர்த்துவார், நம்மளுக்கு புது பலன் கிடைக்கிறது, நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறோம் அத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு காத்திருப்பு ஜெபத்திலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. நீங்க தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது இத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வருகிறது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு வேலை இருக்குங்க, குடும்பத்தில் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது இல்லை. உங்கள் காரியம் கைகூடி வருவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு ஒரு நாளை ஒதுக்கி கணவன் மனைவியோ அல்லது தனிப்பட்ட முறையிலையோ நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க. வேலைக்காக விழுந்து கிடங்க, வருமானத்துக்காக விழுந்து கிடங்க. நிரந்தர வேலை வேணுமா, பிள்ளை செல்வம் வேணுமா, குடும்பத்தில் அன்பு வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, எதிராளி கீழே விழணுமா, எதிராளி ஒன்றுமில்லாமல் ஆகணுமா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மூர்க்க குணமுள்ள சூழ்ச்சிகள் அதமாகி போகணுமா, அதுக்கு தேவ சமூகம் தான் முக்கியம். அதனால் நீ யாரிடத்தில் வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிரச்சனை எந்த மனுஷனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே
ஒரு தெய்வம் இயேசுக்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், அவர் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பாவே துதிக்கிறோமே, துதிக்கிறோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியது எதிரிகள் தங்களுக்கு வெற்றுண்டு மடிய செய்தி. உம்மலாகு எல்லாமாகு, உம்மலாகு எல்லாமாகு. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மலாகாதது எதுவும் இல்லை. வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் சொல்வதை சொல்லுங்க. இயேசுவே, இந்த நாளிலே என்னையும் என் குடும்பத்தையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் கையிட்டு செய்கிற வேலை, தொழில், படிப்பு, எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். மோசே வானத்துக்கு நேராக கையை உயர்த்தின போது ஜெயம் கிடைத்தது. அதே போல் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். என் குடும்பத்துக்கு உண்டான எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, என் கடன் பிரச்சனை மாறுவதாக, என் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நான் கீழாகாமல் நான் மேலாகும்படி, நான் வாளாகாமல் நான் தலையாகும்படி, நான் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல நான் உயர்ந்திருக்கும்படி என் காரியங்கள் கைகூடி வருவதாக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். தகப்பனே, என் குடும்பத்துக்குண்டான இந்த 6வது மாதம் குடும்பத்துக்குண்டான எல்லா பண தேவைகள் இயேசுவின் நாமத்திலே சந்திக்கப்படுவதாக. சுகத்தின் வல்லமை என்னை மூடுவதாக. காண்டா மிருகத்துக்குண்டான ஒத்த வல்லமை என்னை மூடுவதாக. நான் நிற்கிற இந்த ஆலயத்திலே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் காடைகள் வந்து விழுந்தது போல வந்து விழும்படியாக இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்திலே நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறபடியே நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. தகப்பனே, இந்த 6வது மாதத்திலே நான் அதிசயங்களை பார்க்க போறேன். இந்த 6வது மாதத்திலே அற்புதங்களை பார்க்க போறேன். இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் என் வருமானத்தை கூட்டி கொடுக்க போகிறார். இந்த 6வது மாதத்திலே தோல்வியான இடங்களிலே எனக்கு ஜெயம் உண்டாக போகிறது. இந்த 6வது மாதத்திலே என் தோத்து போன வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக மாறப்போகிறது. தகப்பனே, எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.